அண்மை செய்தி. உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகள் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் இன்று நேரக்குறைவு காரணமாக அந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் நீதிமன்றம் முடியக்கூடிய நேரத்தில் மூத்த வழக்கறிஞர்களான அபிஷேக் சிங்வி, பி வில்சன் ஆகியோர் தமிழ்நாடு சார்பில் ஆஜராகி முறையீடு செய்தார்கள். இந்த வழக்குகளை விரைவாக விசாரிக்க வேண்டும், பல முக்கியமான பிரச்சனைகள் உள்ளன என்று கூறி அவசரமாக இந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது வழக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று முக்கியத்துவம் கொடுத்து இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு நியமிப்பதற்கு ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார். அதே போன்று பல்வேறு கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்திடாமல் வைத்திருக்கிறார். இதன் காரணமாக பல்வேறு திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் அரசியல் சாசனப்படி செயல்படவில்லை என்று குறிப்பிட்டு தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது நேரக்குறைவு காரணமாக வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. தற்போது வழக்கு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஆளுநருக்கு எதிரான வழக்குகள் பிப்ரவரி 4ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.